அண்மை செய்தி. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டில் நேற்று முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக நேற்றைய தினமே வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்திருந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ரயில் நிலையம் அமைந்திருக்கூடிய பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் அளவில் கனமழை பதிவாகி இருக்கிறது. மற்றபடி கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. வட உள் கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரையிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளை தினம் மிதமான உள்ள மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் பிறகாக தமிழகத்தில் மீண்டும் 25ஆம் தேதி முதல் வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களை தவிர்த்து மற்ற பகுதிகளில், குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்த வெப்பநிலையில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால அந்த இடங்கள்லாம் அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படலாம் என்ற அறிவிப்பையும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இது இன்றும் நாளையும் உள் மாவட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், இடியுடன் கூடிய லேசான அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையுடைய அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.